இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்க 10,000 கோடி செலவு பண்ணணும். அந்த மக்களுக்கு பணம் கொடுத்தாகணும், சாப்பாடு கொடுத்தாகணும். இன்னும் ஒருபடி மேலே போய் திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் வந்து மதுபான பாட்டிலையும் சேர்த்து வச்சு கூப்பிடக்கூடிய சூழ்நிலை இது. அப்போ தன்னெழுச்சியாக இது எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் இவருக்கு வந்து நிற்குது. இவர் வர்றதுக்காக பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க, இவர் பேசுகிறத கேட்க காத்திருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அதை எப்படி அதை தடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு திமுக. கரூர் சம்பவத்தின் பிறகு இந்த கட்சி அப்படியே அடங்கிரும், ஒடுங்கிரும், அமைதியாயிரும் அப்படின்னு எதிர்பார்த்த மத்தியில் அதுக்கப்புறம் தான் இன்னும் வீரியம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக என்னன்னா, தலைவர் தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை தொடங்குற வரைக்கும் வந்து இந்த ஒரு எழுச்சியை வந்து திமுகவை எதிர்பார்க்கல. அவங்க கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் தலைவர் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக செல்லும் பொழுது இந்த தன்னெழுச்சியாக வர மக்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க பேஸ்மெண்ட்டே காலி ஆகிடுன்ற பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த கூட்டம் வந்து ஒரு கட்சிக்கு வரணும் அப்படின்னா, இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியினுடைய மூத்த தலைவர்கிட்ட பர்சனலாக பேசினாலும் சொல்லுவாங்க, இந்த கூட்டம் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்க 10,000 கோடி செலவு பண்ணணும். அந்த மக்களுக்கு பணம் கொடுத்தாகணும், சாப்பாடு கொடுத்தாகணும். இன்னும் ஒருபடி மேலே போய் திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்தில் வந்து மதுபான பாட்டிலையும் சேர்த்து வச்சு கூப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ தன்னெழுச்சியாக இது எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் இவருக்கு வந்து நிற்குது. இவர் வர்றதுக்காக பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க, இவர் பேசுகிறத கேட்க காத்திருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அதை எப்படி அதை தடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு திமுக வருது. வரும்பொழுது அத்தனை மாவட்டங்களை கடந்து வரும்பொழுது இந்த கரூரில் மட்டும் இந்த ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு வந்து அங்கே நடக்குது. இதை நம்ம எதிர்பார்க்கல. அதற்கு பிறகு வந்து பல்வேறு விமர்சனங்கள் தாவேகா மீது வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, தாவேகாவை எப்படியாவது முடக்கிடணும் இந்த விஷயத்திலேயே, இதுக்கப்புறம் தாவேகா எந்திரிக்கவே கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு.